நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறவர் நடிகர் விஜய். இவர் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு. இந்த கட்சிக்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதம் வெளியாச்சு. தமிழகத்துல 2026ஆம் ஆண்டு நடக்கிற தேர்தல்ல அவரது கட்சி களமிறங்க இருக்கு. அப்பொழுது திரைப்படம் மற்றும் கட்சி பணின்னு ரெண்டுலையும் ஒரு சேர விஜய் கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டிலும் 10வது மற்றும் 12வது வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்டி இருக்காரு விஜய். பாராட்டு பெறும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுடன் விஜய் போட்டோவும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மேலும் பல மாணவிகள் தங்களின் கையை விஜயின் கையோடு சேர்த்து போன்று காண்பித்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தது மாணவர்கள் விஜய் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துற வகையில அமைந்திருக்கு. திரைப்படத்துல AI தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கும் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகள் எப்படி இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்க. மேலும் காட்சிகள் விஜயகாந்தை பெருமைப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏற்கனவே வெங்கட் பிரபு பிரேமலதாட்ட குட் படத்துல விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எப்படி இருக்கும்னு தெளிவா சொல்லி இருக்காரு. மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மீது எல்லார் மத்தியிலும் நல்ல மரியாதை நிலவிட்டு வருது. அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவே காட்சிகள் அமைந்திருக்க வேண்டும். அதுவும் தத்ரூபமாக இருக்க வேண்டும்னு வெங்கட் பிரபுவுக்கு விஜய் வார்னிங் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது.